Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கூலிங் பை அடியபேட்டிக் டீமாக்னடைசேஷன். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கூலிங் பை அடியபேட்டிக் டீமாக்னடைசேஷன் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மேக்னெட்டிக் கலோரி எஃபெக்ட் தான் இதுல மெயினா நடக்குது. So when the paramagnetic substance is magnetized, its temperature increases due to the alignment of atom in the direction of magnetizing field. So magnetizing field directionல என்ன ஆகுதுன்னா atoms எல்லாமே align ஆகுது. When the paramagnetic substance is magnetized எப்ப அப்படின்னா temperature அதிகமா இருக்கும்போது. So இது நல்லா பார்த்துக்கணும். So when the same substance is demagnetized adiabatically, its temperature decreases. So magnetize பண்ணும்போது temperature அதிகமாகுதுன்னு சொல்றோம். Demagnetize பண்ணும்போது என்னம்போது temperature குறையும். இந்த எஃபெக்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா மேக்னெட்டிக் கலோரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் டயக்ராம் தான் இது. இப்போ நான் பேராமேக்னெட்டிக் சால்ட் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் டியூப்ல வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அது கிளாஸ் டியூப்ல ஏன்ற கிளாஸ் டியூப்ல வச்சிருக்கேன். த டியூப் இஸ் கனெக்டட் டு எ ஹீலியம் சேம்பர் அண்ட் வேக்கம் பம்பு. ஸோ இதில் உங்களுக்கு பாருங்க லிக்விட் ஹீலியம்லாம் இருக்குது, ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காயில், இதுதான் பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஃப்ளாஸ்க்கு, இது வந்து வேக்கம், வெளியில் வந்து வேக்கம் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். இதில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, sample of paramagnetic salt is kept in a glass tube. This tube is connected to a helium chamber and vacuum pump. இதோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது glass tube is kept in Dewas flask. ஸோ ஃப்ளாஸ்க்குள்ளே இந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்கேன். அதில் என்ன இருக்குது, லிக்விட் ஹீலியம் இருக்குது. இது வந்து ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்குது. அதில் என்ன இருக்குது, அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லிக்விட் ஹீலியம் தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது லிக்விட் ஹீலியம் தான் இருக்குது. இதில் H2 போட்டிருக்கேன். அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு லிக்விட் ஹீலியம் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து லிக்விட் ஹீலியம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். In this way the sample couldn't come in contact with the surrounding. The low temperature of the sample is determined by wrapping a coil around tube A and measuring the susceptibility of the sample. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் இந்த சரௌண்டிங்கோட என்னோட கான்டாக்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து டியூபுக்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கும்போது நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது ஃப்ளாஸ்கில் இருக்குது. இது எதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இதுலேருந்து சசெப்டிபிலிட்டி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து காயில் வந்து எதில் இருக்குது, இந்த காயில் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த டியூபை சுற்றி வந்து காயில் சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டயக்ராமில். இந்த ஹோல் அப்பாரட்டஸும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது போல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இடையில இருக்குது. அந்த டயக்ராம்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ மெத்தடுன்னு பார்க்கும்போது இனிஷியலி லிக்விட் ஹீலியம் இஸ் பாஸ்ட் இன் டியூப் ஏ. நம்ம எங்கே பாஸ் பண்ணுறோம்னா டியூப் ஏல பாஸ் பண்ணுறோம். ஸோ the temperature of the paramagnetic substance become equal to the temperature of the liquid helium. ஸோ நான் லிக்விட் ஹீலியம் பாஸ் பண்ணும்போது ரெண்டுமே வந்து அதுக்குள்ளே இருக்க பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அதோடைய டெம்பரேச்சர் லிக்விட் ஹீலியம் டெம்பரேச்சருக்கு வந்து ஈக்குவல் ஆகுது. நவ் த சால்ட் இஸ் மேக்னடைஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா சால்ட் வந்து மேக்னடைஸ் ஆகுது. எப்போ நம்ம போல் பீசஸ்க்குள்ளே நம்ம வச்சுருக்கோம், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ வந்து சால்ட் என்ன ஆகுதுன்னா மேக்னடைஸ்ட் ஆகுது. டியூ டு விச் த டெம்பரேச்சர் ஆஃப் த சால்ட் வந்து என்ன ஆகுது, நான் சொல்லியிருக்கேன் மேக்னடைஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும், டிமேக்னடைஸ் பண்ணும்போது குறையுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் சம் ஆஃப் த லிக்விட் ஹீலியம் இஸ் கன்வெர்டட் இன்டு கேஸ். ஸோ அதில் லிக்விட் ஹீலியம் வந்து அதில் இருக்க லிக்விட் ஹீலியம் வந்து சம் ஆஃப் த லிக்விட் ஹீலியம் கேஸ் என்ன ஆகுதுன்னா கேஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. போத் த லிக்விட் அண்ட் கேஸ் ஹீலியம் ஆர் பம்ப்ட் அவுட் பை த வேக்கம் பம்ப் டு கிரியேட் வேக்கம் இந்த டியூப். ஸோ டியூப்ல வேக்கமை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டுத்தையும் பம்ப் பண்ணுறோம். அடுத்தது ஆஃப்டர் சம் டைம் த மேக்னடைஸ்டு சால்ட் comes in equation with the liquid helium and now the magnetic field switch off suddenly, by which adiabatic demagnetization of salt takes place and the temperature decreases. ஸோ இப்போ நம்ம என்ன ஆகுது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது சொல்கிறோம், அந்த மேக்னடைஸ் ஆகிருக்கு, அதனால உங்களுக்கு ப்ராசஸ் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா சடனாக நம்மளுக்கு அதாவது டெம்பரேச்சர் குறையுது. ஸோ நம்மளுக்கு டிமேக்னடைஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் adiabatic demagnetization. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான் இங்கேயும் திரும்ப சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் அடியபேட்டிக் டீமேக்னடைசேஷனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, லெட் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இன்டியூஸ்ட் இந்த பேராமேக்னெட்டிக் சால்ட் இஸ் ஐன்னு எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஒன் அப்ளைடு மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து பின்னு எடுத்துக்கிறாங்க. தென் ஒர்க் டன் பை ஒன் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது dW is equal to minus BDI. இல்லை ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், IBR ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த மேக்னெட்டிக் சிஸ்டம் P இஸ் ரீப்ளேஸ் பை மைனஸ் P, அதை பீட்டா மாதிரி சிம்பிளில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். வியை வந்து ஐஆர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் தேர்டு ஈக்குவேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ
ஸோ இதை மாதிரி நம்மளுக்கு வருது. ஸோ ஃபைனலாக சிபி என்ன, இது வந்து ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் எழுதியிருக்கேன். இதை நல்லா பார்த்துக்கணும். சிபின்றது பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளது. டின்றது என்னன்னா டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். தென் ஃபார் யூனிட் வால்யூம் ஸ்பெசிஃபிக் ஹீட் இஸ் டிசிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் ஃப்ரம் கியூரிஸ் லா மேக்னெட்டிக் சசபிலிட்டி நான் சொன்னேன். இதில் மெஷர் பண்ணலாம், சசப்டிபிலிட்டி என்ன அப்படின்றத மெஷர் பண்ணலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது சைஸ் ஈக்குவல் டு C/T சொல்லி கியூரிஸ் லா ஃபார்முலா எழுதி அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. μ0 I/B ஐன்றது என்ன அப்படின்றது. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ∂I/∂T என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து ∂T/∂B S என்ன வருது. அப்புறம் ∂T/∂B AB டிவைடட் பை CBT, அதாவது A ஈக்குவல் டு C/D μ0 இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது இன்டெக்ரல் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபைனலாக நம்ம இதுக்கு ஃபைனலாக என்ன ஈக்குவேஷன்ஸ் வருதுன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். T2ன்றது T1² மைனஸ் AB² டிவைடட் பை CB. ஸோ இதுலேருந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதுறோம். ஸோ T டிக்ரீஸ் ஆகுது ஃபார் லார்ஜ் வேல்யூஸ் ஆஃப் B அண்ட் லோ வேல்யூஸ் ஆஃப் T1. ஸோ T வந்து பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகுது ஃபார் லார்ஜ் வேல்யூஸ் ஆஃப் B அண்ட் லோ வேல்யூஸ் ஆஃப் T1க்கு. கிராஃப் பார்க்கும்போது எஸ்ஸுக்கும் டீக்கும் வந்து நான் கிராஃப் போட்டிருக்கேன். S1 S2 என்ன, இது T1 T2 டெம்பரேச்சர், இது P பாயிண்ட், இது Q பாயிண்ட், இதில் B வந்து ஈக்குவல் டு 0, இதில் B வந்து பார்க்கும்போது நாட் ஈக்குவல் டு 0. இதில் OP அண்ட் OQன்னு பார்க்கும்போது வேரியேஷன் ஆஃப் S வித் T. இதில் வந்து B வந்து ஈக்குவல் டு 0. இதில் வந்து மேக்னடைஸ் ஆகுது, ஃபீல்டில் மேக்னடைஸ் ஆகுது சப்ஸ்டன்ஸ். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்கோம். அப்புறம் இஃப் இட் இஸ் ஐசோதெர்மலி மேக்னடைஸ்டு பை B அப்படின்னா T1ல என்ட்ரோபி வந்து குறையுது ஃப்ரம் S1 டு S2 அண்ட் ரீச்சஸ் Q பாயிண்ட். இதே மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது, சப்ஸ்டன்ஸ் வந்து டிமேக்னடைஸ் ஆகுது அடியபேட்டிக்கலி ஃப்ரம் Qலேருந்து Rக்கு. அப்புறம் டெம்பரேச்சர் வந்து இதில் குறையுது ஃப்ரம் T1 டு T2. ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துக்கணும். சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அடியபேட்டிக் டிமேக்னடைசேஷன் பார்த்துருக்கோம். கூலிங் பை அடியபேட்டிக் டிமேக்னடைசேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்